ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் பார்க்க போகிறோம்னா குரூப் 1 குரூப் 4க்கான தமிழ். அதில் இது பொருள் தரும் சொற்கள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தாரணி. தாரணி என்பது வந்து பார்த்திங்கன்னா பூமி ப்ளஸ் உலகம், வந்து ரெண்டு பொருள் இருக்குது. தாரணி என்பதற்கு பூமி, உலகம். அடுத்து இவற்றுள் எது சரியானது? இரு பொருள் ஆக்குதல் என்பதற்கான இரு பொருள். ஆக்குதல் அப்படின்னா ஒன்று சமைத்தல், ஒன்று அடுத்து செய்தல், அது ஆக்குதல். ஆப்ஷன் ஏ பாருங்கள், யாக்கை விடுவதற்கு. சி வந்து சோறு உண்டாக்குவதற்கு, உணவு பருகுவதற்கு. செய்தல் சமைத்தல் தான் கரெக்டாக இருக்கும். ஆக்குதல் இரு பொருள் தருக. இவை கூட பார்த்துருப்போம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார்த்துருப்போம். இது வந்து இரு பொருள் தரும் சொற்கள். கால் கால் என்பது பார்த்தோம்னா கால் பங்கு பிரித்து கொடு ப்ளஸ் ஈரம் பார்த்து கால்வை, இந்த பொருளை தர கால். ஒன்று அளவு குறிக்கும், ஒன்று நம்மளோட உறுப்பை குறிக்கும். அடுத்து இரு பொருள் கொண்ட ஒரு சொல். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஷ் பழகும். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. அடுக்குமொழி நடை. அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி அழகுன்னு போடலாம். அழகு நயம். இந்த இது பார்த்தீங்கன்னா அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நயம் பழகும் கரெக்டாக வராது. நடை என்று போட்டதா ரெண்டுத்துக்குமே பொருந்துவதாக வரும். இதுக்கு ஆப்ஷனில் எந்த ஒன்று ரெண்டுத்துக்குமே பொருந்துகிற மாதிரி வருது பார்க்க போகிறோம். கீழ்கண்ட சொற்களில் வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படுத்தும் பொருள் என்பதை குறிக்கும் சொல்லை கண்டறி. வேகமாக நடத்தல் ப்ளஸ் கூரை, இது ரெண்டுத்தையும் குறிக்க சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஓடு. ஓடு என்பது தான் ரெண்டுத்தையும் குறிக்கும். அதாவது வீட்டின் கூரை ப்ளஸ் வேகமாக ஓடு. அடுத்து இரு பொருள் கொண்ட ஒரு சொல். நீ அறிந்ததை பிறருக்கு சொல். அடுத்து எழுத்துக்கள் தொடர்ந்து என்று பொருள் தருவது சொல் என படிச்சிருக்கோம். சொல்லுக்கு மறுபெயர் தான் கிளவி பதம். பேர் தான் கிளவி பதம். இதை நம்ம எடுத்து இந்த ஆன்சராக போட்டோம்னா ரெண்டுத்துக்கும் கரெக்டாக சொல்லுங்கிறது ரெண்டுத்துக்கும் கரெக்டாக இருக்கும். இரு பொருள் தருக. மாலை வந்து பார்த்தீங்கன்னா பூ மாலை ஒன்று இருக்குது. அடுத்து மாலை பொழுது. அடுத்து பறவை வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ப்ளஸ் ஆழி, அதாவது கடவு குறிக்கும். ஊர் ப்ளஸ் ஆழி குறிக்கிறது தான் பறவை. அடுத்து இரு பொருள் தருக. நூல். இரு பொருள் தருக. சிலப்பதிகார மணிமேகலை ஆடை தைக்க உதவுவது நூல். மூதுரை ஒரு அறநூல். இரு பொருள். அடுத்து 10 பாட்டு 8 தொகை ராமாயணம் மகாபாரதம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நூல் என்பதற்கான இரு பொருள். ஒன்று ஆடை தைக்க உதவுவது நூல், அதாவது த்ரெண்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து புக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். நகை என்பதற்கு சிரிப்பு ப்ளஸ் அணிகலன். திங்களுக்கு கிழமை ஒன்று இருக்குது, சந்திரன் ஒன்று இருக்குது, ப்ளஸ் மாதம் என்ற ஒரு பெயரும் இருக்குது திங்களுக்கு. மழலை பேசும் டேஷ் அழகு. மழலை பேசும் மொழி அழகு. இனிமை தமிழ் மொழியமது. இது வந்து கன்ஃபியூஸாக இருக்கும். பேச்சு வருமா? மழலை பேசும் பேச்சு அழகு. இனிமை தமிழ் பேச்சு எமது. இது வந்து கரெக்டாக வராது. மொழி என்பது போட்டால் கரெக்டாக வரும். இனிமை தமிழ் மொழி எமது. கீழ்கண்டவற்றுள் எது சரி? விளக்குக. இலக்கண பாடத்தை விளக்கி கூறு ப்ளஸ் இளமையில் கல். இது கிடையாது. விளக்கை அணைத்து விடு கரெக்டாக ஆனது கோபுரம். இதுவும் கிடையாது. நல்ல நூல்களை படி 6 கால்களை உடையது ஈ. விளக்கு என்பது கிடையாது. இலக்கண பாடத்தை விளக்கி கூறு விளக்கை அணைத்து விடு. ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். விளக்கு என்பதற்கான இரு பொருள். ஒன்று விளக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விளக்கை அணைத்து விடு. அடுத்து வரி என்பதற்கான இரு பொருள். வரி என்பது பார்த்தீங்கன்னா அரசுக்கு செலுத்துவது ஒன்று வரி. அடுத்து வரிசை, ரெண்டு மீனிங். வரி ஒன்று இருக்குது ப்ளஸ் வரிசை. அடுத்து ஓடு இப்போதான் பார்த்துருக்கோம். ஓடுதல் ப்ளஸ் மேற்கூரை, இந்த ரெண்டு பொருளையும் தரும். கூவல் என்பது நீர்நிலை ப்ளஸ் பள்ளத்தை குறிக்கிறது தான் கூவல். கூவம் சொல்லுவோம். அதனால் வந்து கூவம். நீர்நிலை ப்ளஸ் பள்ளம் தான் கூவல். அடுத்து படி என்பதற்கு படிக்கட்டு ஒன்று இருக்குது, படித்தல் ஒன்று இருக்குது. நகை பார்த்துருப்போம்.
அணிகலன், சிரிப்பு. புன்னகை இங்க ஆபரணம் கொடுத்துருக்காங்க. உண்டாக்குதல், விளக்கு என்பதற்கான இருபொருள். விளக்கு என்பது பார்த்தீங்கன்னா விவரித்தல், இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ப்ளஸ் ஒளித்தரும் சாதனம் தான் விளக்கு. மதி என்பதற்கு அறிவு, நிலவு, இது 2 பொருள் இருக்கு. மதி என்பதற்கு அறிவு ப்ளஸ் நிலவு. பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சொற்களை தேர்வு செய்யுங்க. 6 என்பது பார்த்தீங்கன்னா எண் ப்ளஸ் நீர்நிலையை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் வழியை குறிக்கும் 6. எண், நீர்நிலை ப்ளஸ் வழி, இதையும் குறிக்கும் 6. துய்ப்பதுனா கற்றல் ப்ளஸ் தருதல். துய்ப்பதுனா கற்றல் ப்ளஸ் தருதல். அடுத்து இருபொருள் தருதல். கல்லுக்கு இருபொருள். கல் என்பதற்கு கற்றல், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். கல் என்பதற்கு பார்த்தீங்கன்னா கற்றல் ஒரு மீனிங் இருக்கு. அடுத்து இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் தான் கல். காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. காடு என்பதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 10க்கு மேலே ஒரு 12 இருக்கு. காடு என்பதற்கு இதில் பார்த்தோம்னா அரண், அடவி, கானகம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டை குறிக்கும். அடுத்து இருபொருள் தருக. மாலை. மாலை என்பது பொழுது, தார். மாலை பொழுது ப்ளஸ் தார் மாலை, இதை குறிக்கிட்ட மாலை. அடுத்து தானம். தானம் என்பது கொடை ப்ளஸ் ஈகை. கொடையை குறிக்கும் ப்ளஸ் ஈகையை குறிக்கிறது தானம். இருபொருள் தருகினை தெரிந்தது. அரண். அரண் என்பது பாதுகாப்பு ப்ளஸ் கோட்டை, இந்த 2த்தையும் குறிக்கிறது தான் அரண். பாதுகாப்பு, கோட்டை, அரண். அடுத்து இடும்பை. இடும்பை தெரியும், துன்பம் ப்ளஸ் வறுமை. கூவல், நீர்நிலை, பள்ளம், இப்போதான் பார்த்துருக்கோம். அடுத்து துளை. துளை என்பதற்கு வாரம் ப்ளஸ் தொந்தரவு, அதான் துளை. பொய் துளை சொல்லுவோம்ல, துளை என்பதற்கு தொந்தரவு ப்ளஸ் வாரம். அடுத்து வேண்டல். வேண்டல் என்பதற்கு விரும்புகை ப்ளஸ் விண்ணப்பம். வேண்டல் என்பதற்கு விரும்புகை ப்ளஸ் விண்ணப்பத்தை குறிக்கிறது வேண்டல். இதோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் முடியுது. தேங்க்யூ.